இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்க சூர்யா. டுடே ஸ்பெஷல் புத்தூர் ஹோட்டல் ஸ்டைல் ஸ்பைசி ப்ரான் ஃப்ரை எப்படி பண்றதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் ரெட் கலர்ல இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1/4 கிலோ கடல் இறால் எடுத்துருக்கேங்க, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 50 ml ரிஃபைண்ட் ஆயில், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொத்தமல்லி, புதினா தழைகள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். அடுத்ததா நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரானை இது கூட இப்போ சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இறால் நல்லா சுருண்டு வருங்க. சுருண்டு வந்துட்டு அதில் இருக்க தண்ணி தனியாக வெளியில் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. புத்தூர் ஜெயராம் ஹோட்டலில் பண்ணுற ப்ரான் ஃப்ரை இப்படி தாங்க இருக்கும். ஒரு 50-60 வருஷமாக அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே இருக்குது. அங்கே பாரம்பரிய முறையில் தான் எல்லா உணவுகளும் சமைப்பாங்க. அதே பாரம்பரிய முறையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இறால் நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. அதுலேருந்து தண்ணி நல்லா தனியாக வெளியே வந்திருக்கு. இப்போது நம்ம இதே மாதிரியே நம்ம கிளறிட்டே இருக்கலாம். அப்படி கிளறிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் இந்த தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு இந்த ப்ரானை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த பேனை வாஷ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம அதே பேன்லேயே தான் நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரானை இந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்த்துட்டு இதை வந்து இது மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. கிளறிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த மசாலாவை கிளறி எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 நிமிஷம் மசாலாவும் ப்ரானும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. தண்ணி சேர்க்காமலே நம்ம இந்த பேஸ்ட் மட்டும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்க. அப்போதான் இந்த பேஸ்ட் வந்து இந்த ப்ரானில் நல்லா சுருண்டு வரும். இப்போ அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் பாருங்க. அப்படியே இது நல்லா குறைஞ்சி வருங்க. 5 நிமிஷத்தில் பாருங்க இந்த ப்ரான் வந்து கிரேவி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் போதுங்க நம்ம இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த கிரேவி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த புதினா, கொத்தமல்லி தழைகள், அதை இந்த டைமில் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் வழக்கமாக வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் ப்ரான் போட்டு கிரேவி பண்ணுவோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட சுவையில் நமக்கு வீட்லேயே கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.